4 மணி நேரம் உட்காந்து படிக்கலான்னு பார்ப்போம், ஆனால் முடியாது. கிளாஸில் டாப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி? டீச்சர்ஸ் அங்கே நடத்திட்டு இருப்பாங்க, பட் உங்கள் மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும். ஃபிசிக்கலாக அங்கே இருப்பீங்க, பட் மென்டலாக வேறு எங்கேயோ இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஹலோ எவ்ரிவன், இஃப் யூ நியூ இயர், மை நேம் இஸ் சிவபிரகாஷ். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எக்ஸாமில் கம்மியான மார்க் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்காது, கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கும், எக்ஸாம் பற்றின ஒரு பயமாக இருக்கலாம், ப்ரொகாஸ்டினேஷனாக இருக்கலாம். பட் மேஜர் ரீசன் எது அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நான் உங்களுக்கு 2 வேஸ் சொல்கிறேன். இந்த 2 வே மூலமாக உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். ஒன்று ஷார்ட் டைம் சொல்யூஷன், இன்னொன்று லாங் டைம் சொல்யூஷன். சப்போஸ் இமேஜின் உங்களுக்கு 2 வீக்ஸ்லேயோ இல்லை 2 மந்த்ஸ்லேயோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் அல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளிட் அப்படின்னு என்னென்னா 90 மினிட்ஸ் படிக்கணும், 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ஒரு 5 டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஸ்டெடி பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிடணும். உங்கள் மொபைலில் முடிஞ்சால் கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு டைமர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் போர்ட்லேயோ இல்லை உங்களுக்கு முன்னாடியோ உங்கள் டார்கெட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் இந்த டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டார்கெட்டை சூஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இப்போ ஒரு படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகுங்க. உங்களுடைய டார்கெட்டை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் அந்த 90 மினிட்ஸ் நீங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே 90 மினிட்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் 30 மினிட்ஸ் பிரேக் விட்டு படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதை வச்சு உங்களால் லாங் டேர்மாக உங்களால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு அதிகமாக தூங்குங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு எதுக்கு தூங்கணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் அதிகமாக தூங்குறீங்களோ அப்போ உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக தூங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுடைய மைண்ட் காமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக பார்த்தா இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுப்பீங்க, ஷார்ட்ஸ் போவீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அளவுக்கு அதிகமான டோபமைன்ஸ் செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸாகவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 சொல்யூஷன்ஸ், ஷார்ட் டைம் சொல்யூஷன், லாங் டைம் சொல்யூஷனை வச்சு உங்களால் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்க முடியும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இனிமேல் நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நல்லா படித்து வரப்போகிற எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் என்னால் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோடைய கமெண்டில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நீங்கள் மேக் பண்ணி அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே கமெண்டில் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.